ஸ்ரீமதே ராமானுஜாய நம என போற்றி பணிந்திடுவோம். சூரிய வம்ச மன்னர் ஆண்ட புண்ணிய மோட்சபுரி, உலகம் எங்கும் இடைவிடாதொலிக்கும் ராமநாம தலம். எண்ணிலா இலக்கிய நூல்கள் போற்றிடும் இணையில்லா திருத்தலமே, சக்கரவர்த்தி திருமகன் ஆண்ட அயோத்தி திருத்தலமே. அயோத்தி திருத்தலமே வைணவ திவ்ய தேசஸ்தலமே 108 ஸ்ரீமதே ராமானுஜாய நம என போற்றி பணிந்திடுவோம். முனிவர் இயற்றிய வேள்வியின் பலனாய் விளங்கும் மகாவிஷ்ணு, அலகநந்தா நதி தீரத்தில் அமைந்த திருத்தலமே. நேமி என்னும் சக்கரவளையம் நேர்ந்த ஆரண்யம், ஆரண்யஸ்வரூபி தேவராஜனின் அற்புத திருத்தலமே. திருநைமிசாரண்யம் திருத்தலமே வைணவ திவ்ய தேசஸ்தலமே 108 ஸ்ரீமதே ராமானுஜாய நம என போற்றி பணிந்திடுவோம். மிகவும் பெரிய மேக கூட்டம் திண்டு திண்டாக கர்ஜனை செய்து நகர்ந்து செல்ல காணும் திருத்தலமே. குன்றும் மலையும் சூழ்ந்து விளங்கும் இமயவடபுரமே, பரமபுருஷன் புஜங்க சயனம் புரியும் திருத்தலமே. திருப்பிரதி திருத்தலமே வைணவ திவ்ய தேசஸ்தலமே 108 ஸ்ரீமதே ராமானுஜாய நம என போற்றி பணிந்திடுவோம். கங்கை கரைமேல் கண்டம் என்று காணும் கடிநகரம், சிறந்த யாகம் பிரம்மன் இங்கு துவங்கிய பிரயாகை. நாராயணனைய தேவனாய் கருதிய தேவ பிரயாகை, நீலமேக பெருமாள் தானே நின்ற திருக்கோலம். திருக்கண்டம் என்னும் கடிநகர் வைணவ திவ்ய தேசஸ்தலமே 108 ஸ்ரீமதே ராமானுஜாய நம என போற்றி பணிந்திடுவோம். சுயம்புவாக தானே எழுந்த பெருமான் திருத்தலமே, ஆச்சாரியன் எனும் ரூபம் ஏற்று எழுந்த மலை தலமே. அகலநந்தா தோலி கங்கா சங்கம பத்ரிநாத், தாமே குருவும் சீடனாயிருந்து உபதேசித்த தலம். திருவதரி ஆசிரமமே பத்ரிநாத் வைணவ திவ்ய தேசஸ்தலமே 108 ஸ்ரீமதே ராமானுஜாய நம என போற்றி பணிந்திடுவோம். கண்டகி நதியில் உருவாகின்ற கற்களின் தெய்வீகம், நத்தை கூடு சங்கு போன்ற சகல வடிவங்கள், பலவகை ரூப அவதாரத்தின் சால கிராமதலம். நாராயணனின் ஜீவரூபம் கலந்த திருத்தலமே. திருச்சாள கிராமம் சாள கிராமம்
ஸ்ரீமதி ராமானுஜாய நமயன போற்றி பணிந்திடுவோம். கிருஷ்ண ஜன்ம பூமியாகிய மதுரா திருத்தலமே, ஆடியும் பாடியும் ஆணிரை மேய்த்தும் கிருஷ்ணன் திரிந்த தலம். குன்றை குடையாய் பிடித்து காத்த கோவர்தனகிரியே, மூன்று தலங்களும் முக்கோணம் போல் அமைந்த வடமதுரை. திருவடமதுரை என்னும் மதுரா வைணவ திவ்ய தேசஸ்தலமே 108 ஸ்ரீமதி ராமானுஜாய நமயன போற்றி பணிந்திடுவோம். கண்ணனின் பால பருவலீலைகள் நிகழ்ந்த கோகுலமே, வீடு புகுந்து வெண்ணெயுண்டு சிற்றில் சிதைத்த தலம். ஆயர் பாடியை சேவித்தவர்க்கு செல்வம் பெருகிடுமே, யமுனை அடைந்ததும் கண்ணன் வாசனை கமழும் திருத்தலமே. கோகுலம் என்னும் ஆயர் பாடி வைணவ திவ்ய தேசஸ்தலமே 108 ஸ்ரீமதி ராமானுஜாய நமயன போற்றி பணிந்திடுவோம். கபிலா என்னும் புண்ணிய நதியின் கரையில் அமைந்த தலம். துவாரகா நாச்சி ஆலயம் என்று தூயோர் அழைக்கும் இடம். பக்தமீரா கண்ணனை தழுவி கலந்த திருத்தலமே, பக்தர் கூட்டம் பாடி ஆடி மகிழும் துவாரகையே. திருத்வாரகை திருத்தலமே வைணவ திவ்ய தேசஸ்தலமே 108 ஸ்ரீமதி ராமானுஜாய நமயன போற்றி பணிந்திடுவோம். இரண்யன் உடலை கூறிய நகத்தால் பிளந்த நரசிம்ஹன், சிங்கவேள் எனும் சிறப்பு பெற்ற அகோபிலம் திருத்தலமே, மலையின் மேலும் கீழும் அமைந்த கருடாச்சலமாமே. 9 மூர்த்திகள் உற்சவராகி உயர்ந்த குன்றாமே. திருச்சிங்கவேள் குன்றம் என்னும் அகோபிலம் வைணவ திவ்ய தேசஸ்தலமே 108 ஸ்ரீமதி ராமானுஜாய நமயன போற்றி பணிந்திடுவோம். வீங்கு நீரருவி வேங்கடம் என்னும் ஓங்குயர் மலை உச்சி, செங்கன் நெடியோன் நின்ற வண்ணம் செல்வத் திருத்தலமே. தீர்த்த மகிமை திருவேங்கடம் எனும் திருமலை திருப்பதியே, ஸ்ரீனிவாசனாய் பெருமாள் எழுந்து சிறந்த திருத்தலமே. திருவேங்கடம் எனும் திருப்பதி வைணவ திவ்ய தேசஸ்தலமே 108 ஸ்ரீமதி ராமானுஜாய நமயன போற்றி பணிந்திடுவோம். வெண்மை வண்ண பரமமூர்த்தி பள்ளி கொண்ட தலம், உலகு படைக்க பார்க்கடல் தன்னில் பள்ளி கொண்ட தலம். ஆதிசேடன் அணையில் துயிலும் வியூக வாசுதேவன், அபய குரலால் பக்தர் கேட்கும் மாவல் தீர்க்கும் இடம். திருப்பார்க்கடல் திருத்தலமே வைணவ
108னையும் ஸ்ரீமதி ராமானுஜாய நம என போற்றி பணிந்திடுவோம். மேலை வீடாம் பரமபதம் தான் முக்தி வீடாகும். மோட்சம் விரும்பும் அடியார்களுக்கு எல்லை நிலமாகும். கோடி சூரிய பேரொளி கொண்டு விளங்கும் பெருமாளே, வைகுண்டத்தின் வரமாயருளும் பரமபதநாதன். திரு பரமபதம் என்னும் வைகுண்டம். வைணவ திவ்ய தேசஸ்தலமே 108னையும் ஸ்ரீமதி ராமானுஜாய நம என போற்றி பணிந்திட்டோம். வைணவ திவ்ய தேசஸ்தலமே 108னையும் ஸ்ரீமதி ராமானுஜாய நம என போற்றி பணிந்திட்டோம். போற்றி பணிந்திட்டோம்.